ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு நாள் டே ட்ரிப்பாக லண்டனுக்கு பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு நானும் என் பையனும் போகிறோம். ஸோ ட்ரெயினில் தாங்க போகிறோம். எதுக்கு பக்கிங்ஹாம் பேலஸ் போகிறோன்னா, என்னுடைய பையன் டியூக் ஆஃப் எடின்பரோவில் கோல்டு அவார்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக பேலஸுக்கு போகிறோம். ஆக்சுவலாக டியூக் ஆஃப் எடின்பரோனா என்னன்னா, நேஷ்னல் லெவலில் யூகேல ராயல் ஃபேமிலி நடத்துகிற ஒரு பாப்புலரான அவார்டு தாங்க. இது இங்கே இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இயர் 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் 3 லெவல் இருக்கும். அதாவது பிரான்ஸ், சில்வர், கோல்டுன்னு 3 லெவல் இருக்கும். இதை பண்ணுறதுக்கு இந்த குழந்தைங்க வாலண்டியரிங் ஒர்க் பண்ணணும். அதாவது 1 இயருக்கு எங்கேயாச்சும் சம்பளம் இல்லாமல் பார்ட் டைமாக வேலை பண்ணணும். ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அவங்களுடைய ப்ராக்டிக்கல் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அப்புறமா எக்ஸ்பெடிஷன் தான் லாஸ்ட்டு. இது வந்துட்டு ஒரு அடல்ட்டோட சூப்பர்வைசரோட ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு அவங்களே டென்ட் போட்டு அவங்களே சமைச்சு சாப்பிட்டு அவங்க சர்வை பண்ணணும். இது பிரான்ஸ், சில்வர், கோல்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்பெடிஷனோட டேஸும் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பெடிஷன் அவங்களுடைய டீம் ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அவங்களோட பிளானிங் ஸ்கில்ஸ், அட்வென்ச்சர் அண்ட் டிஸ்கவரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க டியூக் ஆஃப் எடின்பரோ. ஏதோ ஒரு சில காரணங்களால எல்லா பிள்ளைங்கனாலையும் இது 3 லெவலையும் கிராஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அதை மாதிரி 3 லெவலையும் முடித்தவங்களுக்கு ஸோ பேலஸ்லேருந்து இன்விடேஷன் வரும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட யாராச்சும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா போக முடியும். அதனால தான் நான் என்னுடைய பையனோட வந்தேன். ஸோ இந்த அவார்டை வாங்கின பிள்ளைங்களை இந்த வருஷம் பார்த்து விஷ் பண்ணுறதுக்காக ஸோ கிங் சார்ல்ஸோட கடைசி தம்பி பிரின்ஸ் எட்வர்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய பையன் மாதிரியே இங்கே நிறைய பிள்ளைங்க அவார்டு வாங்க வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணினதை பார்க்க முடிஞ்சது. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் லண்டனில் இருக்கிறேங்க. ஸோ என்னுடைய பையன் டியூக் ஆஃப் எடின்பரோ கோல்டு அவார்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக பக்கிங்ஹாம் பேலஸ் வந்திருக்கிறோம். ஸோ பக்கிங்ஹாம் பேலஸில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இந்த வாரத்துக்கான ரெசிபியை இங்கேருந்தே நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த சம்மருக்காக ஒரு சில ரெசிபி ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தது. லைக் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் அந்த மாதிரி. அதில் ஃபஸ்ட் இதுவாக ஒரு ஹேர் கேரை பார்ப்போம். ஸோ 40+ நமக்கு நிறையா நியூ ஹேர் வளர்றது கொஞ்சம் கம்மியாகிடுங்க. இருக்கிற ஹேரை அதை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் அதை ஹெல்த்தியாக ஷைனியாக வச்சுக்கிறதுக்கும் தான் ஸோ இந்த ஹேர் கேர் ரெசிபியை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹேர் கேரில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன்லேயோ இல்லை நீங்கள் ஜூலை ஆகஸ்ட்டில் நீங்கள் ஊருக்கு போகிறப்போ அதை வாங்கிட்டு வரத்துக்கோ கண்டிப்பாக வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹேர் கேரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கிச்சனில் இப்போ இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மருதாணி பொடி அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நெல்லிக்காய் பொடி அதுவும் ஒரு 2 டீஸ்பூன். அப்புறம் கருவேப்பிலை பொடி அதுவும் ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயமும் எடுத்திருக்கேன். இதோட ஆயில் காய்ச்சறதுக்கு வந்துட்டு ஒரு 250 கிராம் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை வச்சு எப்படி ஹேர் ஆயில் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நான் இரும்பு கடாய் தாங்க எடுத்திருக்கிறேன். நான் ஒரு 100% இரும்பு கடாய் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஆயிலுக்கு வந்துட்டு இந்த அயன் வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு பிளாக் கலரை கொடுக்கும். இதில் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயை விட்டுடலாம். அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுலேயே வந்துட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆனியனை. அந்த ஆனியனையும் போட்டுட்டு அதோடையே இந்த 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கலாம். இப்போ ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஆனியன் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ என்னுடைய ஆனியன் நல்லாவே ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு
ஆயில் அப்படியே அதிலேயே அந்த அயன் கடாயிலேயே கொஞ்ச நேரம் விட்டுட்டு, அது கொஞ்சம் ஆறுன பிறகு, அதில இருக்கிற ஆனியன் அண்ட் தென் அந்த ஃபெனுக்ரிக் அந்த வெந்தயம் எல்லாத்தையும் அந்த ஆயில்ல இருந்து தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இந்த ஆயில மட்டும் அப்படியே அந்த தேங்காய் எண்ணெய் பாட்டிலேயே எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த ஆயில்ல எதுக்கு ஆனியன் சேர்த்துருக்குறோம்னா, ஆனியன்ல இருக்கிற சல்ஃபர் ஹேரை திக்கா வளர்க்குறதுக்கும், ஹேர் லாஸை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஸ்கேல்ப்ல ஏதாவது ஃபங்கல் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இந்த ஆனியன் ஆயில் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால தான் இதில் ஆனியன் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ செப்பரேட் பண்ணி வச்ச ஆயில்ல இருந்து கொஞ்சம் ஆயில மட்டும் கடாயில ஊத்திட்டு, அதுல எல்லா பொடியும் சேர்த்துட்டே வந்துடலாம். இதுல இருக்கிற 5 பொடியுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொடி தான். அதுல அதுவும் இல்லாம டேண்ட்ரஃப் இல்லாம வச்சுக்கிறதுக்கும், ஸ்கேல்ப்ல இச்சினஸ் இல்லாம இருக்கிறதுக்கும், ஹேருக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் இருக்கிறதுக்கும் இந்த எல்லா 5 பொடியுமே யூஸ் ஆகுது. இத கரிசலாங்கண்ணி பொடி வந்துட்டு ஹேரை நல்லா பிளாக்கா ஆக்குறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பொடி வந்துட்டு இதில் இருக்கிற அமினோ ஆசிட் ஸ்கேல்போட பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் நல்லா இருக்கிறதோட ஹேரை நல்லா சாஃப்டாகவும் வச்சுக்கும். ஸோ கரி லீவ்ஸ் எல்லாருக்கும் தெரியும், கரி லீவ்ஸே எவ்வளோ நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னுட்டு. ஸோ எல்லா பொடியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொடி. ஸோ இது எல்லா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா ஆயிலுமே விட்டுட்டு, அதுக்கப்புறமா கேஸ் வந்துட்டு ஆன் பண்ணலாம். அதே மாதிரி அகெயின் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி விடலாம். இது ரொம்ப கொதிக்க விடணும்னு தேவை கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அகெயின் விளக்கெண்ணையும் ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷனையும் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆயில் கொஞ்சம் நுர கட்டி வர மாதிரி இருக்கிறப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வந்துட்டு அப்படியே ஒரு ஆற விட்டுட்டு ஒரு 24 to 36 ஹவர்ஸ் அந்த வாணல்லையே அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த வாணலில் வந்து அந்த ஆயிலை வந்துட்டு எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெல்லிசான கிளாத்தை அந்த பாட்டில்லே கட்டியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை வந்துட்டு அந்த துணியில் விட்டு நீங்கள் அதை வந்துட்டு அப்படியே வடிகட்டிக்கலாம். உங்ககிட்ட நல்ல சன்னமான வடிகட்டி இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ ஆயிலெலாம் இறங்கின பிறகு அந்த திக்காக அந்த பொடி மட்டும் அது தனியாக நிற்கும். அதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்துட்டு வேஸ்ட் கிடையாதுங்க. அதை தான் நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆயிலையும் வடிகட்டி அந்த திக்கு பார்ட்டிகள் தனியாகவும் ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ண ஆயிலை தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயிலை எப்படி நம்ம மசாஜுக்கும் ஹேர் மாஸ்க்குக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ஆயிலும் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஹேர் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோம் பண்ணிவிடுங்க. நல்லா கோம் பண்ணிவிட்டு ஆயில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆயில் எடுத்து நல்லா இந்த மாதிரி லேயர்ஸாக எடுத்து நல்லா அந்த ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆயில் நீங்கள் மசாஜ் பண்ணுறப்போ சொட்ட சொட்ட இருக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கேல்ப் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணினாலே போதும். இப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு சிம்பிளான நல்ல ஒரு மசாஜ் ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. இப்போது நம்ம வடிகட்டி எடுத்த இந்த திக்காக இருக்குல்ல, இதை தான் நம்ம இப்போ வந்து மாஸ்காக போட போகிறோம். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துட்டு ஸோ கையில் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு எங்கே ஒயிட் ஹேர் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு நல்லா இதை இப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது வந்துட்டு ஸ்கேல்பில் போடணும்னு தேவை கிடையாது. நீங்கள் ஹேருக்கு மேலேயே போட்டால் போதும். இது வந்து நல்லா நீங்கள் எங்கே ஒயிட் ஹேர் இருக்கோ அதை மட்டும் எடுத்து போடுங்க. இது ஈஸியாகவும் நீங்கள் ஷாம்பு போடுறப்போ ஈஸியாகவும் போயிடும்.
ஸோ இந்த மாஸ்க் வந்துட்டு குழந்தைங்களுக்கு போடணும்னு இல்லை. நீங்கள் ஒன்று குழந்தைங்களுக்கு போடுறப்போ நீங்கள் ஆயில் மட்டும் மசாஜ் பண்ணி விட்டால் போதும். இது வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஹேர் பிளாக்காக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை போடலாம். இல்லைனா ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க, இல்லைனா இப்போ தான் க்ரே ஹேர் வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்க் வந்துட்டு நல்லாவே யூஸ் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் உங்களுடைய ஷாம்பு என்ன ஃபேவரட் ஷாம்பு நீங்கள் போடுவீங்களோ போட்டு நீங்கள் தலை குளிச்சிடலாம். இந்த ஆயில் லேடிஸ் மென்னு யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாங்க. ஸோ வாரத்துக்கு 2 முறை இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பேட்ச் இந்த நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற பேட்ச் முடியறதுக்குள்ள நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை ஆயிலும் போட்டு எதுக்கும் மாஸ்க்கும் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஆயில் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பொடி போட்டு பண்ணியிருக்கிறோம். அந்த பொடியோட நீங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணீங்கன்னா ஸ்கேல்ப் ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ண ஆயிலை நீங்கள் ஸ்கேல்புக்கு மசாஜ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற டேண்ட்ரஃப் இச்சினஸ் போகிறதோட நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு புது முடி வளர்கிறதுக்கும் இந்த ஹேர் ஆயில் நல்லாவே யூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த மாஸ்க் நம்ம டபுள் பெனிஃபிஷியல் கிடைக்கிற மாதிரி இந்த மாஸ்க் நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் சாஃப்ட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா ஹேரை வந்துட்டு பிளாக்காக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு கண்டிப்பாக பார்க்காதீங்க. நீங்கள் கிச்சனில் உங்கள் ஹெல்த்துக்காக செலவு பண்ணுற ஒவ்வொரு 5 மினிட்ஸும் உங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் சொல்லி நினச்சிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிக்கும். இப்போது நம்ம இது எக்ஸ்டர்னலாக வெளியில் யூஸ் பண்ணின இந்த பொடியெல்லாம் வச்சு இன்டர்னலாக ஒரு ஹெர்பல் டீ எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போமா? குயிக்காக பார்த்துலாம் வாங்க. இந்த டீ பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரி லீஃப் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரிசனாங்கண்ணி பவுடர், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் செம்பருத்தி பூ பொடி, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆம்லா பொடி எடுத்துருக்கிறேன். இந்த 4 பொடியும் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த 4 பொடியும் இதை மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு எல்லாம் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி இப்போ இதை ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொடி வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூனோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனே போகிறோம், 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. ஒரே ஒரு கொதிக்க வச்சிடலாம். ஸோ டீ கொதிச்சிருச்சு, போதும், இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபில்டர் பண்ணணும்லாம் தேவை கிடையாதுங்க. இதை அப்படியே நீங்கள் குடிக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். ஸோ காலங்காத்தால் எந்திரிச்சு தேங்காய் பால் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைங்க. அதனால் நான் கோகோனட் மில்க் பண்ணி இதை மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணுங்கிறப்போ இதுலேருந்து ஒரு 2 to 3 க்யூப்ஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அது மாதிரி ஸ்மூதி அது மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால் இந்த டீக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இல்லாமல் நம்ம தேங்காய் பால் எடுக்கிறப்போ வயிற்றில் இருக்கிற அல்சர் எல்லாம் போகும். அப்புறம் நல்ல இம்யூனிட்டி லெவலையும் இது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் உருக்கின தேங்காய் எண்ணெயை ஒரு 2 டீஸ்பூன் அதில் கலந்து அதை மாதிரியும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸாகவும் எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த க்யூப்ஸை நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீ நீங்கள் வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த பொடியை நீங்கள் நிறையா மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் 2 பொடி மட்டும் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து கரிசலாங்கண்ணி நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் சொல்லக்கூடியது வந்துட்டு இது வந்துட்டு லிவர் கிளென்சருங்க. வெரி சூப்பரான லிவர் கிளென்சரு அண்ட் வெரி குட் டானிக் ஃபார் லிவர் ஆல்சோ. நம்ம வந்து இந்தியாவில் தெரியும், ஜாண்டிஸ் வந்தவங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரையை தான் அரைச்சி மோரில் கலந்து வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ லிவரை க்ளீன் பண்ணுறதுக்கு அது அவ்வளோ ஹெல்ப் ஆகும். ஸோ இன்னொன்று வந்துட்டு செம்பருத்தி பூ நமக்கு நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் இது வந்துட்டு பிளட் ப்ரெஷரை லோ பண்ணுற ப்ராப்பர்ட்டி ரொம்ப இருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூவை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அமௌண்ட்டை கம்மியாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் டீ எடுக்கிறப்போ கண்டினியூஸாக எடுக்க வேண்டாம். நீங்கள் 2-3 டேஸ் வீக்லி 2-3 டேஸ் எடுத்துட்டு அப்புறம் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது எடுக்கலாம். லைக் முருங்கைக்கீரை பொடி டீ அது மாதிரி. ஸோ அது மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ
எப்படி இந்த பவுடரை வச்சு எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஹெல்த் கேரும் ஹேர் கேரும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வாரமும் ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேரையும் பார்ப்போம். ஸோ see you next week. Until then, take care. Bye.